மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெற்றோரிடம் அடம் பிடித்து தாவேகாவுக்கு வாக்களியுங்கள் என குழந்தைகளிடம் கூறிய விஜய்க்கு எதிராக கோவையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, என்ன புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? லாவண்யா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது, குறிப்பாக சென்னையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பெற்றோரிடம் குழந்தைகள் அடம் பிடிக்க வேண்டும், சாக்லேட்டுக்கு அடம் பிடிப்பதை போல அடம் பிடித்து தனக்கு வாக்களிக்க சொல்ல வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை குழந்தைகளிடம் வைத்தார். இந்நிலையில் இந்த குழந்தைகளிடம் வைக்கப்பட்ட இந்த வேண்டுகோள் காரணமாக குழந்தைகள் வீடுகளில் தங்களது பெற்றோர்களிடம் தாவேகாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என வற்புறுத்திய நிகழ்வுகளும் நடைபெற்றது. இந்த சூழலில் கோவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் இன்று கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தற்பொழுது புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் விஜயனுடைய தேர்தல் பேஜ் உரையின் காரணமாக குழந்தைகளிடையே உளவியல் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், எனவே விஜய் மீது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் விஜயனுடைய இந்த பேச்சின் காரணமாக குடும்பத்தில் ஒரு கசப்பான விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும், குழந்தைகள் மன உளைச்சலுக்கு ஆவதுடன் உணவை தவிர்ப்பது போன்ற பிடிவாதங்களிலும் ஈடுபடுவதாகவும், எனவே இது போன்ற உளவியல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தற்பொழுது கோவை மாநகர காவல் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மனு அளித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி குருசாமி.